இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுவேன். அப்படியே கடாயை விட்டு தலையே தூக்க மாட்டேன். சில சமயம் நானே நினைச்சேன், எங்கேயோ வந்து மாட்டிட்டு தேவையாடி உனக்கு. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. நம்ம பாட்டுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டோட போய் நின்றுட்டு பண்ணினோன்னா அது பப்ளிக் வந்து அது சரியாக புரியாது, சரியாக வராது. அதனால டிஃபிகல்ட்டான எதுனா நான் ஆற்றுல ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டு தான் அடுத்த நாளைக்கு போய் அங்கே பண்ணவே பண்ணுவேன். எனக்கு எவ்வளோ ரவைக்கு எவ்வளோ சக்கரை போடணும், எவ்வளோ தண்ணி போடணும் எதுவுமே தெரியாது. ஸோ நான் பாட்டுக்கு என்ன பண்ணேன், குத்தும்போது ஒரு பேக்கெட் ரவையும் கொட்டினேன், அதுக்கு இவ்வளோ சர்க்கரையும் போட்டு இன்னும் நெய்யும் விட்டு அது அப்படியே உதிரி உதிரியாக அது ஒரு இது மாதிரி வந்தது. கப்பில் போட்டு ஸ்பூனை போட்டு கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். எங்கள் ஆத்துக்காரும் மச்சினரும் மட்டும் இப்படியே வச்சுட்டு இருந்தா. அந்த ரோஸ் மில்க் கேசரி வந்து நான் ஜென்ரலாகவே தை வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமைனா பால் விட்டு கேசரி பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவேன். ஸோ இதில் நம்ம ஏன் ரோஸ் மில்க்கை விட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்து நான் அதை ரோஸ் மில்க் விட்டு அதை கேசரி பண்ணி அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. வீலாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனந்தம் இல்லமுக்கு போயிருக்கிறது, அதே மாதிரி நியூ லைஃப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் போனது, இன்னும் இது ஒரு 2-3 இது தான் இருக்கும். பாக்கியெல்லாம் சமையலாக தான் இருக்கும். சமையல் ரிலேட்டடாக இருக்கிற பிரசாதங்கள், அந்த பிரசாதங்கள் எதுக்கு பண்ணுறோன்ற அந்த கதைகள், அந்த ஒரு ஃபெஸ்டிவல்னால் அந்த ஃபெஸ்டிவல் எதுக்கோசரம் பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், ஏன்னு கேட்டேன்னா இந்த கேள்விகள்லாம் என் குழந்தையில என்கிட்ட கேட்குறா. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இது உலகத்தில் எல்லார்கிட்டையும் இந்த கேள்விகள் இருக்கும். அதை ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், இது பண்ணுறதுனால என்ன, இது இந்த கேள்விக்கு எல்லார்கிட்டையும் இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து விளக்கி சொன்னோம்னா Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Presta Premium Women's Wear. Let your body love it. இப்போ அவங்களோட குக்கரி ஷோ பற்றி கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்கள் மேம். முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு குக்கரி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடணும்னு எப்படி உங்களுக்கு தோணித்து? ஆக்சுவலி பார்க்க போனேன்னா ஆற்றுக்குள்ளே இருக்கிறவா எல்லாருக்கும் தெரியும் யோகா நன்னா சமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னோட சித்தப்பா மாட்டுப்பொன் வந்து அவள்கிட்ட யாரோ புதுயுகம்லேருந்து அப்ரோச் பண்ணியிருந்தா. அங்கே வேலை பார்க்குறவா அவளுக்கு தெரிஞ்சவா அவள்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தா. அது மாதிரி நீ வரியா சௌமியா, நீ வந்து பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவளை கேட்டபோது எனக்கு அவ்வளோ இது கிடையாது, எங்கள் நாத்தனார் ரொம்ப நன்னா பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்படியா, உங்கள் நாத்தனாரோட நம்பரை கொடு அப்படின்னு சொல்லி அவளும் சொன்னபோது நான் சொன்னேன், இவகிட்ட நீங்கள் போயிட்டு வாங்கோக்கா அப்படின்னு சொல்லி என்னை சொன்னாவோ. நான் சொன்னேன், நான்லாம் ஃப்ரேம்லேயே செட் ஆக மாட்டேன்ப்பா, எதுக்கு நீ என்னை மாட்டி விடுற, இதுலலாம் வேண்டாம் அப்படின்னு. நான் சும்மா போயிட்டு வாங்கோக்கா. அப்புறம் அவளும் ஃபோன் பண்ணினா எனக்கு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு வயசு அப்பயே 55 ஆயாச்சு, 55, 56. நான் இது 55, 56 வயசுக்கு மேலே நான் வந்து அது இது பண்ணுறதுல ஒரு சாமுமே இருக்காது. ரெண்டாவது விஷயம், என்னுடைய பாஷை வந்து ஒரு சாராரான பாஷையாக தான் இருக்கும். என்னால் மாற்றிக்க முடியும்னு எனக்கு தோணலை. ஸோ அதனால ஃபெயிலியர் ஆகிடும் ப்ரோக்ராம், வேண்டாம், நீங்கள் என்னை வச்சு ரிஸ்க் எடுக்காதீங்கோ. மூணாவது விஷயம், எனக்குள்ளேயே இப்போ வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மை உண்டு. அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ இல்லையான்னு கேட்டேன்னா இப்போ எனக்கு அதை பற்றி எந்த கவலையுமே இல்லை. என்ன அவளா சாப்பாடு போடுறா, நான் அவள் சாப்பாடை சாப்பிட்டா குண்டா இருக்கேன், நான் பண்ணுறேன், நான் சாப்பிட்றேன், நான் இதுவாக இருக்கேன், இட்ஸ் ஓகே. அதனால நான் அப்போ வந்து நான் ரொம்ப குண்டா இருப்பேன், உங்களோட இதுலலாம் செட் ஆகாது, ப்ளீஸ் என்னை விட்டுடுங்கோ அப்படின்லாம் சொன்னேன். இல்லை, அவள் என்னை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணினா. அதுக்கப்புறமா அதான் சொன்னேன், 2 ஃப்ளோர் ஏறி போய் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. என்னால் 2 மாடிலாம் ஏற முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதுக்கோசரம் அவள் ஃப்ளோரை வந்து கீழே இறக்கினா. அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் 2 மாடி ஏறி போக முடியுமா இருந்தது. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு போய் 2 மாடி, அதுவும் எனக்கு கஷ்டம், முடியாது அப்படின்னு. ஸோ அதுக்கோசரம் எனக்கோசரம் சைடில் ஒரு தடுப்பு இது போட்டு அங்கே. ஸோ நமக்கோசரம் இவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணி கொடுக்குறதே நம்ம ரொம்ப அழட்டிக்க கூடாது.
அப்படிங்கிற ஒரு இதில். ஆனாலும் நான் சொன்னேன், சார் நான் ஒரு 10 எபிசோட் போகலாம், அது எப்படி போகிறதுன்னு பார்த்துண்டு அதுக்கப்புறமா நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பாஷையினாலேயே இது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவளும் சரி 10 எபிசோட் பார்க்கலாம், இதில் சரியாகலைன்னா நம்ம இதை அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னா. அது காமாட்சியோட அனுகிரகமா இல்லை என்னுடைய ஒரு இதுவா என்னன்னு தெரியாது, இல்லை மக்களுக்கு அது என்ன எப்படி பிடிச்சதுன்றது தெரியாது. அந்த ப்ரோக்ராம் 5வது எபிசோடே ஒரு ஃபைன் டே நாங்கள் அது ஈவினிங் அதை அப்லோட் பண்ணியிருக்கா. மார்னிங் பார்த்தோன்னா ஒரு 30,000 பேருக்கு மேலே அதை பார்த்துருந்தா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5வது எபிசோடு அது 30,000க்கு மேலே யூடியூப்லேயே ஓடிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா மேடம், இதெல்லாம் யாரும் ஒன்றும் மைண்ட் பண்ண மாட்டா, அது நீங்கள் சொல்கிற இதெல்லாம் கரெக்டாக. ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுவேன். அப்படியே கடாயை விட்டு தலையே தூக்க மாட்டேன். சில சமயம் நானே நினைச்சேன், எங்கேயோ வந்து மாட்டிட்டு தேவையாடி உனக்கு அப்படின்ற ரீதியில் இருப்பேன். அதே மாதிரி என்னுடைய பாஷை அவளுக்கு முன்னாடி இனிஷியல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஜலந்தரையலா அப்படிம்பேன். ஜலம் அப்படின்னா அப்படின்னு அந்த கூட இருக்கிற ஆங்கர் வந்து இப்ப பார்த்தேன்னா நான் தண்ணின்னா கூட ஜலம் வேணுமா அப்படின்னு கேட்போம். நான் அவளுக்கு தண்ணின்னு மாத்திட்டது போக அவ எனக்கு வந்து ஜலம்னு மாத்திட்டா. அது வந்து இவென்ச்சுவலி அப்படி போயிடுது. இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் தான், இல்லைன்னு சொல்ல. அதாவது டிஷ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டியான்னு கேட்டேன்னா இல்லை, அந்த அட்மாஸ்பியர்லாம் எனக்கு இதாகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ என்னை வந்து எல்லாருமே கேலி பண்ணுறா, ஏத்தாப்புல கேமரா இருக்குங்கிற அந்த ஃபியரே இல்லை, நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க. இப்போ 1/2 காசு கொடுத்து ஆரம்பிக்க சொல்லி 1 காசு கொடுத்து ஓய சொல்கிற மாதிரி ஆயிடுத்து நிலைமை. அப்படிதான். ஆனால் அது எப்படி நீ பேசிகிட்டே சமைக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம வந்து ஒரு டிஷ் பண்ண போகிறோம், கொஞ்சம் கஷ்டமான டிஷ் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை ஆற்றுல ஒரு தடவை நிச்சயமாக, அதாவது யானைக்கும் அடிசருக்கும்பா, அந்த இதில் வந்து நம்ம பாட்டுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டோடு போய் நின்றுட்டு பண்ணினோன்னா அது பப்ளிக் வந்து அது சரியாக புரியாது, சரியாக வராது. அதனால டிஃபிகல்ட்டான எதுனா நான் ஆற்றுல ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டு தான் அடுத்த நாளைக்கு போய் அங்கே பண்ணுவேன். ஆன்ஸ்க்ரீனில் வரத்துக்கு முன்னாடி அது ஆற்றுல ஒரு தடவை நானே அது ஃபுல்லாக ட்ரையல் பார்ப்பேன். கரெக்டாக வந்ததுன்னா அந்த கான்ஃபிடென்ட்டோடு போய் பண்ணறச்சே நமக்கு வந்து பேசிகிட்டே பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்மளோட மனசில் வந்து இதுக்கடுத்து இது போடணும், இதுக்கடுத்து இது போடணும், இதுக்கு வந்து இவ்வளோ அளவு போடணும், இது அத்தனையும் நமக்கு மனப்பாடமாக இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட் இருக்கிறதே நம்ம வந்து பேசிகிட்டே பண்ணுறதுல வந்து ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. நமக்குள்ளேயே நமக்கு டவுட் இருந்ததுன்னா நம்மளால் அதை பண்ண முடியாது. அதனால சமையல் வந்து எப்பயுமே நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், விருப்பத்தோடு பண்ணுங்கோ, விரும்பி பண்ணுங்கோ, அதை எல்லாரும் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணணும். அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷமே ஒரு தனி சந்தோஷம். இப்போது உங்களோட முதல் ரசிகர் உங்களோட கணவர், அது கண்டிப்பாக எனக்கு தெரியும். அவருடைய அந்த ஊக்கம், அந்த ஒரு இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றி நீங்கள் அடையிறதுக்கு காரணமாக இருக்கு. எப்படி இது, அதாவது ஸ்டார்டிங்கில் அவர் வந்து நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்காரு இல்லையா, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு. இல்லை, அதாவது ஸ்டார்டிங்கில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நானுமே நிறையா சொதப்பிருக்கேன். அதாவது தப்பு பண்ணாத எதுவுமே யாருமே கற்றுக்க முடியாதுமா. ஆனால் தப்பு பண்ணிட்டு ஒரே தடவை ஐயோ நமக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் விடாதீங்க. அதுதான் என்னுடைய ஒரே இது. அந்த இதில் வந்து நான் சுந்தர் என்னன்னு சொல்லுவேன்னா, அவர் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டார். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம், இது இப்படி பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரும், நீ அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இப்படி பண்ணி பாரு அப்படின்னு தான் சொல்லுவார். சகிக்கலை அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல மாட்டார். அதுவே ஒரு ஊக்கம் நமக்கு. அதுதான் சொல்வேன். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த ஒரு இதுதான். அதாவது பெண்களுக்கு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி அந்த விஷயத்த சொன்னோன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன வந்து அந்த மாதிரி அவர் என்றைக்குமே நடத்தலை. அதனால தான் எனக்குமே அதுக்குள்ளே ஒரு ஊக்கம் வந்தது. ஸோ இவருக்கு இவ்வளோ பிடிக்கிறது, ஃபுட்னா அவளுக்கு விதவிதமாக பண்ணி கொடுக்கறது பிடிக்கிறது.
ஸோ நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிப்போம் அப்படின்றதுல நிறைய அதான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் ஆகி போன கையோட எங்கள் மாமியார் வந்து அவா பிறந்தாத்துக்கு போயிட்டா. எங்கள் ஆத்காரோட மச்சினரும் இருக்கு, எங்கள் ஆத்கார் இருந்து இவாளோட ஃப்ரெண்டு யாரோ ஃபேமிலியோடு வந்திருந்தா. இவர் பாட்டுக்கு வந்து யோகா கேசரி பண்ணிடேன் அப்படின்ட்டு. பண்ணலாமே. எனக்கு சுத்தமாக தெரியாது, நான் ஆனஸ்டாக சொல்கிறேன். எனக்கு எவ்வளோ ரவைக்கு எவ்வளோ சக்கரை போடணும், எவ்வளோ தண்ணி போடணும் எதுவுமே தெரியாது. ஸோ நான் பாட்டுக்கு என்ன பண்ணேன், குத்தும்போது ஒரு பேக்கெட் ரவையும் கொட்டினேன், அதுக்கு இவ்வளோ சர்க்கரையும் போட்டு இதோ நெய்யும் போட்டு அது அப்படியே உதிரியாக அது ஒரு இது மாதிரி வந்தது. கப்பில் போட்டு ஸ்பூனை போட்டு கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். எங்கள் ஆத்காரும் மச்சினரும் மட்டும் இப்படியே வச்சுட்டு இருந்தா. வந்தவாலாம் ஏதோ நான் கொடுத்துருக்கேன் போல இருக்கு, ஏதோ ஒரு சவுத் இண்டியன் டிஷ் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டா பாவம். அவளை வழி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இவ 2 பேரும் இது என்னதுன்னு கொஞ்சம் சொல்லு, எங்களுக்கு பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேலி பண்ணா. அப்போ வந்து கேலி பண்ணா மீன்ஸ் அது அப்படி கேட்டதும் எனக்கு வந்து ஐயோ நமக்கு கேசரி பண்ண தெரியலையே அப்படிங்கிற உணர்வு தான் வந்து. உடனே எங்க மாமியார் ஊர்லேருந்து வந்த கையோட அம்மா எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க, நீங்க பக்கத்துல நின்று சொல்லுங்க, நான் கத்துக்கிறேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதை கத்துன்றது. அதே மாதிரி சப்பாத்தியில் நீங்கள் உங்களுக்கே தெரியும், நம்மள சென்னையில் சவுத் இண்டியன் இதில் நமக்கு சப்பாத்திங்கிறது வந்து ஒரு பெரிய எப்பயானு ஒரு தடவை நம்ம பாத்தில் வைகுண்ட ஏகாதசி இல்லைன்னா அப்படின்னா ஒரு நாள் கிழமை இதில் தான் நம்ம பண்ணுவோம். அவளுக்கெல்லாம் டே டு டே இதுவே வந்து சப்பாத்தியாக இருக்கும். எங்கள் மச்சினர் எங்கள் ஆத்துக்கார் எல்லாருமே இது என்ன கண்ட்ரியோட மேப்புன்னு சொல்லிட்டு இந்த சப்பாத்தியே போட்டு அப்படின்பா. அதனால நான் வந்து சரி நமக்கு சப்பாத்தி பண்ண வரல, ஒரு படி விட்டு எப்படி பண்ணுறா நீங்கள் இடுங்க மணி நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்பேன். அவ இட்டு போடுறத பார்த்துட்டு சரி அப்புறம் எனக்கு 2 உருண்டை வைங்க, நானும் அதே மாதிரி இடுறேன் அப்படின்னு அதை திருப்பி அதை பண்ணி ஓகே நான் பண்ணி நான் தீச்ச சப்பாத்தி நானே சாப்பிட்டுக்கிறேன் பரவாயில்ல அப்படிங்கிறதுல தான் நான் கற்றுனேன். நமக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் விடலை. நம்பர் 1. நம்பர் 2 வந்து சுந்தரோட ஆட்டிடியூடும் இது மாதிரி நீ இதை இப்படி பெட்டராக பண்ணு அப்படி பெட்டராக பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு இந்த குவிசின்லாம் பிடிக்கிறது, அவருக்கு குஜராத்தி குவிசின்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனாலேயே நான் குஜராத்திஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் கேட்டு அதெல்லாம் கற்றுட்டேன். நான் நாளடைவில் வந்து அதாவது நம்ம ஒரு பழக்கத்திலேயே இருந்துருந்தா அது கண்டிப்பாக நமக்கு வசப்படும், அதுதான் நிஜம். நமக்கு வசப்படாத விஷயமே நமக்கு வராதுன்னு நம்மளே தீர்மானம் பண்ணிட்டோம்னா வராது, அது நிச்சயம். நமக்கு கண்டிப்பாக வசப்படும், இது வரும், நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற அந்த இது இருந்ததுன்னா கண்டிப்பாக முடியும். அதில் சொல்கிற மாதிரி அப்போ எனக்கு வயசு இருந்தது, நான் பண்ணினேன். ஆனால் இப்போ இந்த வயசுலேயும் நான் புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன். 60 வயசு ஆனாலும் நான் வந்து புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன். புதுசாக நானாகவே இப்போ சமீபத்தில் கூட என்னோட வீடியோவில் பார்த்தேன்னா ரோஸ் மில்க் கேசரின்னு ஒன்று பண்ணி போட்டிருந்தேன். அந்த ரோஸ் மில்க் கேசரி வந்து நான் ஜென்ரலாகவே தை வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமைனா பால் வெட்டி கேசரி பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவேன். ஸோ இதில் நம்ம ஏன் ரோஸ் மில்க்கை விட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்து நான் அதை ரோஸ் மில்க் விட்டு அதை கேசரி பண்ணேன். அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அது அம்பாளோட ஒரு அனுகிரகம். அந்த மாதிரி இந்த வயசுக்கும் சிலதெல்லாம் நான் யோசித்து இனோவேட் பண்ணி நான் பண்ணி இது பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் முடியாதுங்கிறது கிடையாது. அவா ஹஸ்பண்டும் கொஞ்சம் நல்லா தட்டி கொடுத்து வேலை வாங்கினான்னா எல்லாராலையும் ரொம்ப நல்லா எல்லாத்தையும் பண்ண முடியும். எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி லேடிஸால் அதாவது ஒரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆண் இருக்கான். ஆனால் ஆண்களுக்குள்ள பெண்கள் இருக்காளான்னு சில பேர்கிட்ட தேடணும். கண்டிப்பாக இது என்னுடைய ஒரு இது. எப்பயுமே நம்மளால 2 டூயல் ரோல் கண்டிப்பாக பண்ண முடியும். ஆமாம். இப்போ இந்த பாரம்பரிய உணவுகள்லாம் எப்படி யார் மூலமாக நீங்கள் கற்றுனீங்க? அது 2 பேருமே, மாமியாரும் சொல்லி கொடுத்துருக்கா, பாட்டி அண்ட் சித்தி. அதாவது அம்மா நீ ஏன் சொல்லறது இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கலாம். எங்களோடது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறது அப்பா சித்தப்பா சித்தி அம்மா எல்லாரும் பாட்டி எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லலாம் வந்து பாட்டி தான் எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சிடுவா. அப்புறமா பாட்டி தனக்கு மட்டும் இது பண்ணிட்டா. அப்புறம் சித்தி வந்து
நான் சமையல் இது ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன், வெளியில் இருக்கிற வேலை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு எங்கள் அம்மாவோட இது. அது மாதிரி பிரிச்சுன்றதுனால அவளுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக அவளோட இது போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் வந்து இனிஷியலாக பார்க்கணுன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு ரொம்பலாம் சமைக்க தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரியும். அந்த ஓரளவுக்கு வத்த குழம்பு, மோர் குழம்பு இதெல்லாம் வந்து பாட்டியும் சித்தியுமா சொல்லி கொடுத்தது தான். அப்புறமா அங்கே கல்யாணம் ஆகி போய் நான் பாம்பேயில் கற்றுண்டேன் மாமியார்ட்டேருந்து. பக்ஷண வகைகள் எல்லாம் சொல்லணும்னா பாட்டி கிட்ட மட்டும்தான் கற்றுண்டேன் அளவெல்லாம். எல்லா பக்ஷணமுமே எங்கள் பாட்டி ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுவாள். ஸோ இதெல்லாமே அவாக்கிட்டேருந்து கற்றுண்டது தான். இப்போ இந்த யூடியூப் ஆரம்பிக்கணுங்கிறது யாரோட ஐடியா, எப்படி ஆரம்பிச்சிங்க? யூடியூப் அதாவது டிவிக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்னோட புள்ள வந்து சொன்னான். அது வந்து ஒரு சொல்லணும்னா ஒரு 2007, 8 அந்த டைம்லேயே சொன்னான். நம்ம யூடியூப்னு ஒன்று வந்திருக்குமா, அதில் இந்த மாதிரி குக்கரி இதெல்லாம் நம்ம பண்ணலாமா? அப்படா அதெல்லாம் வேண்டாண்டா, யாரா பாப்பா நம்மளோடதெல்லாம் வேண்டாண்டா அப்படின்னு. சரின்னு அவனும் அப்போ விட்டுட்டான். அதுக்கப்புறமா வந்து டிவியில் வந்து 1 இயர் நல்ல இதானதுக்கு அப்புறமா இப்போது ஒன்று டிவி வழியாக நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது. ஆனால் மிச்ச யூடியூப்லேருந்து நம்மளோட யூடியூப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும். அதுக்கு என்ன வழி அப்படின்றத பார்த்துட்டு நாங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடதுலேருந்து விலாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனந்தம் இல்லமுக்கு போயிருக்கிறது, அதே மாதிரி நியூ லைஃப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் போனது, இன்னும் இது ஒரு 2-3 இது தான் இருக்கும். பாக்கியெல்லாம் சமையலாக தான் இருக்கும். சமையல் ரிலேட்டடாக இருக்கிற பிரசாதங்கள், அந்த பிரசாதங்கள் எதுக்கு பண்ணுறோன்ற அந்த கதைகள், அந்த ஒரு ஃபெஸ்டிவல்னால் அந்த ஃபெஸ்டிவல் எதுக்கோசரம் பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், ஏன்னு கேட்டேன்னா இந்த கேள்விகள்லாம் என் குழந்தையில என்கிட்ட கேட்டிருக்கா. ஸோ இது உலகத்தில் எல்லார்கிட்டையும் இந்த கேள்விகள் இருக்கும். அதை ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், இது பண்ணுறதுனால என்ன, இது இந்த கேள்வி எல்லார்கிட்டையும் இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து விளக்கி சொன்னோன்னா எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்ன்றதுனால ஜென்ரலாக இருக்கிற யூடியூப்லேருந்து நம்மளோடது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி பண்ண ஆரம்பித்தோம். அது அம்பாளோட ஒரு அனுகிரகத்தில் அது இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஓகே, இப்போது இன்னைக்கு இந்த சமையல் பண்ணணும் அப்படிங்கிறத எப்படி பிளான் பண்ணிப்பீங்களா? இப்படி யாராவது சொல்லுவாங்களா உங்களுக்கு? இல்லை, நம்ம ஜென்ரலாக உட்காந்துட்டு நான் என் புள்ள மாட்பொன் பொண்ணு இல்லை தம்பி எல்லார்கிட்டையும் கலந்து பேசுவேன். இது சில சமயம் நான் பண்ணினதே பண்ணுவேன். அப்போ வந்து அம்மா நீ இதை முன்னாடியே பண்ணிட்ட. அதாவது ஃபெஸ்டிவலுக்கான இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்த்திகைனா பொரி உருண்டை தான், அது திருவாதிரைனா களி மட்டும்தான். அது நம்ம எத்தனை அது காளியா நோம்பு வரப்போகிறதுனா அந்த நோம்படை மட்டும்தான் அதுக்கானது. அதுலலாம் போய் நீங்கள் டிஃப்ரெண்ட் இது பண்ண முடியாது. பொங்கல்னால் சக்கரை பொங்கல் தான் அதோட இது, அதில் போய் நீங்கள். ஆனால் பாக்கி தானே இப்போ வருது அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் எத்தனை வேணால் மாற்றங்கள் கொண்டு வரலாம், இது பண்ணலாம். அந்த மாதிரி வர இதுலலாம் நான் இதானு பண்ணினதே ரிப்பீட் பண்ணினா நீ இதை பண்ணிட்ட, இந்த எபிசோடில் இது இருக்குது, ஸோ இதனால் இதை இழுக்காதீங்கோ, ஏதாவது புதுசாக யோசிங்கோ அப்படின்பா. ஸோ அதனால் அந்த இதில் எல்லாருமே இது அதாவது இது கூட்டாக ஒரு முயற்சி தானே ஒழிய நம்ம தனி ஒரு ஆளாக இதை பண்ணினோம்னு சொல்லவே முடியாது. இது டிஸ்கஸ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து ஷூட் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே. ஏன்னா முக்கால்வாசி கேமரா பிடிக்கிறது என்னோட பொண்ணாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது அப்லோட் பண்ணுறது என்னோட மாட்டு பொண்ணோட வேலை. சும்மா சமைக்கிறது மட்டும்தான். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களோட ரசிகர்கள் யாராவது பர்டிகுலரா எனக்கு இது கொஞ்சம் சொல்லி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் ஏதாவது வந்திருக்கா உங்களுக்கு? நிறைய இருந்திருக்கு. நிறைய பேர் நிறைய கேட்டு இது பண்ணியிருக்கேன். இப்போ நேத்திக்கே கூட நாங்கள் எல்லாரும் எங்கேயோ வெளியில் போயிருந்தோம். என் பிள்ளை வாலாம் வந்திருந்தா. ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வெளியில் போயிருந்தோம். அப்போது கும்பலாக சில லேடிஸ்லாம் வந்துட்டு அங்கேருந்து என்கிட்ட இந்த மாதிரி சாலட்ஸ்லாம் பண்ணுங்கோ, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிலாம் மெக்சிகன் ஐட்டம்ஸ்லாம் பண்ணுங்கோ அப்படின்லாம் சொல்லி கேட்டா. நான் சொன்னேன் அதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் கற்றுண்டு பண்ணுறதுக்கு நிஜமானுமே ரெடியாக இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு முத்திரை வந்து விழுந்திருக்கு, மாமி அப்படின்னா ட்ரெடிஷ்னல் அப்படின்றதுல. அப்படின்றதுனால என்னோடதுல ட்ரெடிஷ்னல் வீடியோஸ் தவிர வேறு எதுவுமே போக மாட்டேங்கிறது.
ஸோ உங்களுக்கு தேவையான ட்ரெடிஷ்னலே நம்ம பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோமேன்னு எனக்கு தோன்றுறது. இதுக்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கா. இப்போ நிறைய பேர் விதவிதமாக பண்ணி போடுறா. அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மாதிரி ஒருத்தர் விதவிதமாக கேட்குறவா இருக்கா. நமக்கு எது சூட் ஆகும் அப்படின்றது தான் நான் எடுத்துப்பேன். ஸோ சில சமயம் நானே யோசிப்பேன், பாஸ்டாலாம் பண்ணிட்டு இதெல்லாம் தேவையா அப்படி. ஆனால் நான் வந்து பாஸ்டா பண்ண மாட்டேன்னு சொல்ல, நான் பண்ணுவேன். குழந்தைக்கு என்னோட பேத்திக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கையில் பண்ணி தருவேன். ஆனால் அதுவே நான் வீடியோவில் போட்டால் அது போகாது. பிகாஸ் மாமி கிட்ட இதுவா அப்படின்ற இதில் தான் வருவா. ஸோ எங்களோட ப்ராடக்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி, ரசப்பொடி எல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து நாங்கள் வந்து கார்லிக் போட்டு பருப்பு பொடி முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணினோம். அது யாருமே மாமிகிட்ட கார்லிக் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இது வேண்டவே வேண்டாம், இது நீங்கள் வேற எங்கேருந்தோ வாங்கி எங்களுக்கு கொடுக்குறீள் அப்படின்ட்டா. மாமி கார்லிக் போட மாட்டா தெரியும், மாமிக்கே பிடிக்காது. மாமிகிட்ட நாங்கள் கார்லிக் பொடி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எங்களுக்கு வேண்டாம். ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாட் நாங்கள் பண்ணிவிட்டு அது அவ்வளோ டைம் ஆச்சு. அது சரி இனிமேல் பண்ணவே வேண்டாம் கார்லிக் போட்டது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டோம். அதனால பப்ளிக் வரைக்கும் எனக்கு வந்து இதுதான் உன்னுடைய இது அப்படின்ற மாதிரி முத்திரை குத்தி வச்சிருக்கா. ஓகே, அதனால தப்பு கிடையாது. ஏன்னா இந்த ஓல்டன் டேஸ் ரெசிபிஸ் எல்லாத்தையும் நம்ம ரிவைவ் பண்றோம் இல்லையா, அதுவே பெரிய விஷயம். அது கத்துக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறா. கண்டிப்பா. உங்களோட ஃபேவரட் ஃபுட், உங்களோட ஃபேவரட்? எனக்கு பிடிக்காதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே பிடிக்கும். அதுலேயும் ஸ்வீட்ஸ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். SWEETன்னு போட்டு ஒரு பேப்பர் கொடுத்த எல்லாம் கூட எனக்கு பிடிக்கும். ஓகே ஓகே. அந்த அளவுக்கு ஸ்வீட்ஸ் வந்து எனக்கு அடிக்ட். ஆனால் வந்து நமக்கு கடவுள் இந்த ஜென்மால இது போகிறோம் அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்கேன். அதனால சாப்பிட்ட வரைக்கும் சந்தோஷம். ஓகே ஓகே. இப்போ மியூசிக், நீங்க வந்து மியூசிக்ல டிகிரி பண்ணியிருக்கேன் இல்லையா? எப்படி உங்களோட பாரம்பரியம்ல மியூசிக் எல்லாருமே மியூசிக் ஆர்ட்ல எல்லாருமே பாடுவா. பார்க்க போனேன்னா சொன்ன மாதிரி எனக்கே இப்போ 60. எங்கள் பாட்டிலாம் வந்து அந்த நாளில் வந்து ஆற்றுல பஜனை, ஃப்ரைடேனா பஜனை இருக்கும் ஆற்றுல. ஈவினிங் வந்து ஒரு 3 to 5 பஜனை நடக்கும். ஸோ பாட்டியோட இருக்கிற அந்த ஏஜில் இருக்கிறவா எல்லாரும் ஆற்றுக்கு வருவா. வெள்ளிக்கிழமை பஜனை நடக்கும். எல்லாருக்கும் எத்தனைப்பா கொடுத்து இது பண்ணுவா. ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்தே ஆற்றுல வந்து பாட்டு பஜனை இதெல்லாம் ரொட்டீனாக நடந்துன்னு இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறமா என் தங்க 2 பேருமே நான் சொன்னேன் PhD அவா 2 பேருமே PhD. நம்ம தான் ஏதோ அப்படி உள்ளே போயிட்டு அப்புறம் உடனே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோம். இருந்தாலும் நான் இன்னும் ஸ்டில் நவராத்திரினா 9 நாளும் பாட்டு பாடி கழுத்திருப்பேன். ஓகே. அதே மாதிரி சில நாள்கிழமை வீடியோ எடுக்கிறோம். அதில் வந்து கண்டிப்பாக இப்போ ஒன்றுமே வேண்டாம். இப்போ அடுத்தாப்புல வந்து உங்களுக்கு தைப்பூசம் வருது. நீங்கள் முருகனுக்கு இதுன்னா முருகனை பற்றி ஒரு பாட்டு பாடி நிச்சயமாக எல்லாரும் கழுத்தறுத்துட்டு தான் வருவேல. நேயர்களே, இப்போ வரைக்கும் திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி கேட்டோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தரை மீட் பண்ணது இன்னைய பொழுதுக்கு ஒரு ஆனந்தமான விஷயமா இருக்குது. நீங்களும் இதை கேட்டு ரொம்ப ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வணக்கம். The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Presta Premium Women's Wear. Let your body love it. Presta.